வணக்கம் நண்பர்களே, இது ரிச்மென்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அம்பியா பூபதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஒரு வரலாற்று ஆய்வாளரை பற்றி, அவர் பண்ணின வரலாற்று ஆராய்ச்சியை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். யாருங்க அந்த வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். அவர் சினிமாவில் ஒரு இயக்குனராக இருந்தார். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, இடையில் கொஞ்ச நாளாக ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடும் பக்தியும் ஆயிடுச்சு. பக்தியும் ஈடுபாடும் அதிகம் ஆனதுக்கப்புறம் கடவுள் ஏன் கோயிலில் இருக்கார், அவர் நம்ம வீட்டில் இருக்கலாம், இல்லைனா வெளிநாட்டில் இருக்கலாம், அப்படி இருந்தால் நம்மளுக்கு இன்னும் அதை விடவும் பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த சிலை கடத்தல், இந்த கோவில் கலசங்களை எல்லாம் கடத்துவாங்க இல்லைங்களா, அந்த கும்பலோட இவருக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு இயக்குனர் தான் வரலாற்று ஆய்வு ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த ஆய்வு மூலமாக அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இயக்குனர் வி. சேகரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நிறைய குடும்ப கதைகளை வச்சு படம் எடுத்தவர். இவர் விசு உடைய உதவி இயக்குனராக இருந்து இயக்குனரானவர். பழைய கருப்பு வெள்ளை படங்களுக்கு அப்புறம் குடும்ப கதைகளை இயக்கிய முக்கிய இயக்குனர் இவர். 90களில் இவரது படங்கள் பார்க்காத குடும்பங்களே நபர்களே இல்லைன்னு சொல்லலாம். இப்படி குடும்ப கதைகளின் மன்னன் அப்படின்னு சொல்லப்படுற இயக்குனர் வி. சேகர் அவர்கள் தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. பொதுவாக சொல்லணுன்னா யூடியூப் சேனல் எல்லாமே காணாமல் போன நடிகர்கள்லேருந்து பிரபலமானவங்க வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுடைய பேட்டியை ஒளிபரப்புறது அவங்களுடைய சேனலுக்கு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு பரவலான பார்வையாளர்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். அப்படி எடுக்கப்பட்ட பேட்டியில் அவர் பேசின விஷயந்தான் நம்மளை இந்த வீடியோ பண்ண வைக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சிருக்கு. அப்படி என்னங்க அவர் பேசினார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிலர் பேசுகிறதையெல்லாம் நம்ம பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. இவர் அதாவது இயக்குனர் வி. சேகர் பேசினதையும் அப்படி தான், அதை ஏதோ பாவம் மனநிலை சரியில்லாதவர் அவர் பாட்டில் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு, நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் நானும் இதை ஒரு வீடியோவாக போடாட்டி என்ன விட்டுடலாம் பாவம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மனசு கேட்கலைங்க. மனசு கேட்கலங்கிறத விட மனசு ஆறலைங்க. ஆன்மீகத்தையும் சரி வரலாறையும் சரி நம்ம போகிற போக்கில் ஏனோ தானோன்னு பேசிட்டு போயிட முடியாது. புராணங்களில் நம்ம இதுவரைக்கும் கேட்டுட்டு வந்த கதைகளை இவர் புதுசாக ஒரு கதையை எழுதுகிறார். இவர் ஏற்கனவே இயக்குனர் இல்லையா, அதுவும் இல்லாமல் குடும்ப கதைகள்லாம் நிறைய எழுதியிருக்காருங்கிற காரணத்தினால சிவன், பார்வதி, முருகன், திருமால், பிரம்மா இவங்களெல்லாம் வச்சு சூப்பராக ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்னுடைய கதையில், அதாவது நான் எழுதின கதையில் சிவன், பார்வதி, முருகன் இவங்களுக்கெல்லாம் இந்தந்த கேரக்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம இப்போ இதை பற்றி பேச வேண்டியதே இல்லை. அதை விட்டுட்டு அவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார். இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இந்திரனோட மகள் தான் தெய்வயானை, அந்த தெய்வயானை தான் முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கதையை கேட்டிருக்கோம். புராணத்துலேயும் அப்படி தான் நம்ம இவ்வளோ நாள் படிச்சுட்ருக்கோம். தெய்வயானைங்கிறது கூட முருகனுடைய மனைவி கிடையாது, முருகனுக்கு ஒரே மனைவி தான், அது வள்ளி தான் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க. ஆனால் இது அதையெல்லாம் விட இவர் புதுசாக ஒரு கதை சொல்கிறாரு. தெய்வயானை திருமாலுடைய மகள், திருமால் முருகனுக்கு மகளை கொடுத்ததுனால மாமனார் ஆகிறார் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறார். சரி, இது கூட பரவாயில்ல போனால் போகுதுங்க அப்படின்னு விட்டுடலாம். இன்னொரு கதை சொல்கிறார். பிரம்மா ஒரு ஆரியன், அவர் ஐரோப்பாவிலேருந்து வந்தார் அப்படின்னு புதுசாக ஒரு கதை சொல்கிறார். இங்கே பிராமணர்கள் யாருங்கிற சண்டையே நம்மளுக்கு இன்னும் தீராமல் இருக்குது. அதை விட்டுட்டு இவர் புதுசாக பிரம்மா ஒரு ஆரியன், அவர் ஐரோப்பாவிலேருந்து வந்தார் அப்படின்னு பேசுகிறாரு. இதை விட பெரிய கொடுமையாக என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மாவுடைய மொழி சமஸ்கிருதம், அவருக்கு முருகன் தமிழில் பேசணும், தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கும்னு சொல்கிறது பிடிக்கல, அதனால் சமஸ்கிருதம் தான் பெருசுன்னு சொன்னார். இந்த பிரச்சனையினால தான் பிரம்மாவை தூக்கி முருகன் ஜெயிலில் போட்டார் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுறார். பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் தமிழால் தான் சண்டை வந்ததுங்கிற புது உருட்டை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஏற்கனவே இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தாது, இன்னும் நான் கொஞ்சம் சேர்த்து பிரச்சனையை இழுத்து விட்றேன், பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிரணவ மந்திரம், அதுக்கான விளக்கம், அதனால தான் பிரம்மாவை ஜெயிலில் போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் கட்டுக்கதையாம். இந்த கட்டுக்கதைகளுக்கு பின்னாடி தமிழும் சமஸ்கிருதமும் சண்டை போட்டது தான் உண்மை அப்படிங்கிற கதையை அவுத்து விடுறாரு. இந்த கதைகளெல்லாம் அவர் நேரடியாக பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் இடையில் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே போய் இருந்து பார்த்துட்டு ஆதாரபூர்வமாக சொல்கிறாரு. அதை தான் இவ்வளோ நாளாக அவர் ஆராய்ச்சி பண்ணாராமா. இந்த ஆராய்ச்சி மூலமாக அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது. சரி, இது கூட பரவாயில்லைங்க விட்டுடலாம், பாவம் அவர் ஏதோ மனநிலை சரியில்லாமல் ரொம்பவும் பக்தி முத்தி போய் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்னு விட்டுடலாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன்.
ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று பேசினார் பாருங்க, அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. பிரம்மா ஜெயிலிருந்து வெளியில் வந்தோடனே அவர் சொல்கிறது, பிரம்மா வந்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன உடனே நேராக பார்வதி கிட்ட போகிறாராமா. அங்கே போய் இந்த முருகன் உன்னோட பிள்ளையே இல்லை, அவன் பிளாட்ஃபாரத்துலேருந்து வந்தவன், அவனுக்கு வந்து நீங்கள் வந்து அரசுரிமையை கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட தூண்டி விடுறாராமா. முருகன் ஒரு பிளாட்ஃபாரம், முருகனுக்கு அட்ரஸே இல்லை, முருகனுடைய அப்பா சிவன் இல்லை, இப்படிங்கிற மாதிரி முருகனை தரக்குறைவான வார்த்தைகளில் எந்த அளவுக்கு அவர் ஒரு முகவரி இல்லாதவர், அவர் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவர் அப்படின்னு அந்த பேட்டியில் பல முறை சொல்கிறார். தமிழுக்கும் நம்ம தமிழ் மண்ணுக்கும் பிரிக்க முடியாத பந்தம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது முருகன் தான். நம்மளுக்கு எது சொன்னால் அதிகமாக ரோஷம் வரும், கோபம் வரும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம அப்பா அம்மாவை பற்றி பேசினா ரொம்ப கோபம் வரும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நம்ம அப்பா அம்மாவை பற்றி பேசினா கோபம் வரும். அடுத்ததான் நம்ம பிறந்த மண்ணை பற்றி யாராவது கேவலமாக பேசினா கோபம் வரும். அதே போல் தான் நம்மளுடைய மூதாதையர்களை பற்றி பேசினாலும் கோபம் வரும். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே முருகனை பற்றி கேவலமாக பேசினா நம்ம அறியாமலே நம்மளுக்கு கோபம் வரும். இந்த மாதிரியெல்லாம் இவர் கேவலமாக பேசுனது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கதை சொல்கிறாரு. இப்போ இருக்கிற மதுரையில் தான் முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடந்தது. இப்போ இருக்கிற மதுரையில் தான் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் ஆட்சி செஞ்சாங்க. இப்போ இருக்கிற மதுரை தான் உலகத்துக்கே ஒரு தலைநகராக இருந்தது அப்படின்னு பல உருட்டுகளையும் திரைக்கதைக்கு ஈடான பல கதைகளையும் சொல்கிறார். இப்படி இவர் சொல்கிறவர் தன்னுடைய அறையில், அதாவது தனி அறையில் இருந்துட்டு இவர் இந்த மாதிரி எவ்வளோ பேசியிருந்தாலும் நம்ம அதை வந்து பெரிய விஷயமாகவே எடுத்துக்க போகிறதே கிடையாது. பொதுவெளியில் பல 100 ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு யூடியூப் சேனலில் இவர் இந்த மாதிரி பேசுகிறதும், அதை அவங்க கொஞ்சம் கூட ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது, இதனால் நம்மளுக்கு பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க அதை வந்து ஒளிபரப்பு பண்ணுறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கண்டிக்கத்தக்கது. திரைப்படம் இயக்கிறத விட்டுட்டு இவ்வளோ நாள் வரலாற்று ஆய்வு பண்ணின இயக்குனர் சேகர் அவர்களுக்கு நம்மளுடைய குமரி கண்டத்தை பற்றியும் அங்கே இருந்த தென்மதுரையை பற்றியும் அந்த தென்மதுரையில் சிறப்பாக ஆட்சி செஞ்ச முருகனையும் சிவனையை பற்றியும் தெரியல போல இருக்குது. முதல் சங்கத்தை சிவனும் 2வது சங்கத்தை முருகனும் நடத்தினாங்க. 3வது சங்கம் இப்போ இருக்கிற மதுரையில் நக்கீரர் தலைமையில் நடந்தது அப்படிங்கிறது தமிழ் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் இவர் சொல்கிறாரு, முதல் சங்கம் இப்போ இருக்கிற மதுரையில் முருகனுடைய திருமணத்தின் பேரில் நடந்த ஒரு கூட்டத்தை தான் அப்படியே தமிழ் சங்கமாக, அதாவது தமிழ் கூட்டமாக நிறுவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். முருகனோட திருமணத்துக்கு வந்த கூட்டத்தையும் அறிஞர் அண்ணா தலைமையில் நடந்த தமிழ் சங்கத்தையும் ஒன்றுபடுத்தி இவர் பார்க்குறார். இவர் போல இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் கண்டிப்பாக நம்ம தமிழுக்கு நல்லதே இல்லை. தமிழையும் தமிழ் கடவுள் முருகனையும் இப்படியெல்லாம் கேவலப்படுத்தி பேசி தான் அவங்களுடைய பிழைப்பை நடத்தணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பும் நன்றியும்.